ஜெயலலிதா அவர்களும் உயிரோடு இருந்தால் அவர் வந்திருப்பாரா? வந்திருக்க சான்ஸே கிடையாது. ஸோ அது மட்டும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, டிஎம்கே தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் போதும்னு நினச்சாரு. தன்னை தூய சக்தின்னு சொன்னார்ல, அதில் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாரு. அதுலேயும் ஒரு சிக்கல் என்னென்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி வந்து ரசிகர் மன்ற செலவுன்னு ஒரு ஹெட்டில் எக்ஸ்பென்ஸ் காமிக்கிறாரு. அதை அவங்களால நம்ப முடியல. அதுக்கு நான் பில்லுலாம் இல்லை. அவருடைய ஃபேன்ஸ்லாம் கொண்டாடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் ஃபேன்ஸையும் தாண்டி ஜென்ரலாக இளைஞர் பட்டாளம் எல்லாமே இவரை சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஈவன் அஜித் ரசிகர்கள் கூட. ஸோ அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் அவருக்கு. இதை அலோவ் பண்றாங்கல்ல சார், அந்த இடம் தான் நமக்கு क्वेश्चन. அது வந்து மேபி கொஞ்சம் அதிகமாக தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து பார்த்தது, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப பேட்டி கொடுக்கறது, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அலோவ் பண்ணியிருக்க கூடாது. இங்கே 4 சீட்டு வச்சிருக்கிற கட்சி 66 சீட்டு வச்சிருக்கிற கட்சியை எங்களுக்கு கீழேன்னு சொல்றது எப்படி கரெக்ட்? அப்ரோச்சபிள் அவங்க அப்படின்னு. ஸோ வந்து தமிழ்நாட்டில் அந்த குட்வில் அவங்க எழுந்துடக்கூடாது. பிஜேபி வந்து அதை டிக்டேட் பண்ணும் அந்த கூட்டணியை. அவங்க தான் வந்து அதில் ஒரு மெயின் பிரின்சிபல் ஆக்டருங்கிற நம்பிக்கை மக்கள் மனசுக்கு வந்துச்சுன்னா அந்த கூட்டணிக்கே கஷ்டம். நியூஸ் பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் TN ரகு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா கட்சிகளும் இந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ தூய சக்தியா இருக்கிறவருக்கு ஏன் கோர்ட்ல கேஸ் வருது? பல கோடி வந்து அவர் கட்ட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாரு. ஹானஸ்டான பர்சன்லாம் இதெல்லாம் கேஸ் வர வரைக்குமே அவர் பார்த்துருக்க வேணாம் ஒன்று. இந்த ஹானஸ்டி இந்த இடத்துலலாம் கொஷின் ஆகலையா? இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த டேக்ஸ் கட்டாததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் பேசுறதுக்கு அதுக்கு ரைட் இருக்கா அவருக்கு? கரெக்டு தான். ரொம்ப பேசிட்டாரு. அதாவது தமிழ்நாட்டோட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே திமுக தான் காரணங்கிற மாதிரி பேசிட்டாரு. ஜெயலலிதா அவர்கள் அதே மாதிரி பேசி ஜெயிச்சாங்கிறதுனால நம்மளும் அது மாதிரி பேசி திமுக மீது உள்ள வெறுப்பை நம்ம பயன்படுத்தி ஓட்டுகளை வாங்கலாம்னு நினச்சாரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவர் பின்பற்றிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் நான் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கே வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து திமுக எதிர்ப்புங்கிறது ரொம்ப உயிர்ப்போடு இருக்குது. அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஏடிஎம்கால முடியல. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கரிஸ்மா இல்லை. அதனால் நம்ம வரணும்னு நினச்சி தான் அவர் வந்திருக்காரு. ஜெயலலிதா அவர்களும் உயிரோடு இருந்தால் அவர் வந்திருப்பாரா? வந்திருக்க சான்ஸே கிடையாது. ஸோ அது மட்டும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, டிஎம்கே தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் போதும்னு நினச்சாரு. தன்னை தூய சக்தின்னு சொன்னார்ல, அதில் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கு. ஸோ இப்போ அந்த இன்கம் டேக்ஸ் தொடர்பாக கோர்ட்டில் நடந்த அந்த கேஸ் வந்து அவரை எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. தூய சக்தினா இட் ஷுட் பி அபவ் போர்டு. நேர்மையாக நியாயமாக அறத்தோடு நடந்தால் தான் நம்ம தூய சக்தின்னு சொல்லிக்க முடியும். நான் ஊழலே பண்ண மாட்டேன், நான் பண்ணக்கூடிய ஆளா அப்படிலாம் பேசிட்டு ஒரு 15 கோடி அன்டிஸ்க்ளோஸ்டு மணி அது வந்து வெளில வந்திருக்கு. 15 கோடிங்கிறது ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது. இன்கம் டேக்ஸில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க யாருமே கிடையாதுங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். சாதாரண ஆட்கள் கூட வந்து எல்லா வருமானத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. பட் அதில் வந்து அந்த அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்தியாவில் பெரும்பாலானவர்கள் வந்து என்ன மாத சம்பளக்காரர்கள், அல்லது அவங்களுக்கு எல்லாமே அக்கௌண்ட்டில் வந்துடும். அங்கேயே டிடிஎஸ் பிடிச்சி வரும். மற்ற சின்ன சின்ன வருமானத்தை வேணால் அவங்க இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கலாம். அதுவும் பண்ணணும். அதுவும் பண்ணக்கூடாது. அதை நம்ம தப்பு செய்கிறத என்கரேஜ் பண்ண மாதிரி பேசவே முடியாது. பட் இவர் பண்ணது என்னென்னா, ஒரு படத்துக்கான சம்பளத்தை ஒரு 5 கோடி சம்பளத்தை வந்து கேஷில் வாங்கிட்டேன்னு ஒத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க விசாரணை பண்ணும்போது இது எப்போன்னா வீட்டுக்கு சர்ச் போகிறாங்க. புலி படம் ரிலீஸ் ஆகுது 2015. அதுக்கு ஒரு சம்பளம் வாங்கிட்டு செக்கில் வாங்கி டிடிஎஸ்லாம் பே பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசரே வந்து ஒரு 5 கோடி நான் தனியாக கொடுத்துருக்கேன், கேஷாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு டிப் ஆஃப் கொடுக்க தான் அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க. விஷயம் ஒத்துக்கிட்டாரு. நான் 5 கோடி கேஷாக வாங்கிட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் அதுமாரி கேஷ் வாங்கிருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்டோன்னே ஒட்டுமொத்தமாக ஒரு 10 கோடி அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ 10 + 5 15 கோடி 2015-16 ஃபினான்ஷியல் இயரில் நான் வந்து அன்அக்கௌண்டடாக வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டார். இதை தான் அவங்க இன்கம் டேக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம். நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் அந்த 15 கோடி சேர்த்துருந்தீங்கன்னா அது நேர்மை, எனக்கு அந்த வருமானம் வந்தது அப்படின்னு. இவங்க சர்ச் போகும்போது சொன்னதுனால இது அன்டிஸ்க்ளோஸ் இன்கம்ங்கிற ஒரு கேட்டகரி தான். இது கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. பட் அதுக்கு அவங்க கேள்வி கேட்பாங்க. திரும்பிய ரிவைஸ்டு ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணுவோம். ரிவைஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க.
அதுலயும் ஒரு சிக்கல் என்னன்னா, ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி வந்து ரசிகர் மன்ற செலவுன்னு ஒரு ஹெட்ல எக்ஸ்பென்ஸ் காமிக்கிறாரு. அது அவங்களால நம்ப முடியல. அதுக்கு நான் பில்லுலாம் இல்ல. இந்த புலி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, அது ரசிகர் மன்ற ஃபங்ஷன்லாம் வைக்கிறாங்கன்னா, அதுக்கு இவரு பணம் குடுத்தா மாரி ஒரு அர்த்தம்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு நீங்க பில்ஸ் காமிக்கணும்ல. என்னென்ன ப செலவுகள் அப்படின்னு. அதனால ஏத்துக்க மாட்டோம்ன்னு சொல்லிட்டு 1,50,00,000 கோடி ஃபைன் போடுறாங்க. அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம் பிளஸ் இந்த போகஸ் எக்ஸ்பென்சஸ் காமிச்சிருக்காரு அப்படின்னு இன்கம் டாக்ஸ் உடைய ஆர்குமென்ட். 1,50,00,000 கோடி ஃபைன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார போட்டிருக்கணும். அத தாண்டி அ அதுக்கு அந்த பீரியடையும் தாண்டி இவங்க அந்த கேஸ எடுத்துட்டு போறதுனால, அத நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும்னு தான் விஜயுடைய அ ஆர்கியூமெண்ட்டா ஆர்குமென்ட். இருக்கு. கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இல்ல, இல்ல. அது வந்து சரியான காலத்துக்குள்ளார தான் அந்த பெனல்டி ப்ராசஸ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுடைய இத வந்து நாங்க வாதத்தை ஏற்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அ அது மட்டும் தான் வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காரு அவரு. அந்த டைம் பீரியட் கரெக்ட்டா தான் இருக்குது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்கம் டாக்ஸ் கரெக்ட்டான நேரத்துல தான் அத இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கமே கிடையாது. நான் வாலண்டரியா குடுத்தேன் அப்டின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னா, அவரு திரும்பியும் அப்பலேட் பாடி கிட்ட போணும். அல்லது வேற கோர்ட்ல வந்து இன்னொரு ரிட் ஃபைல் பண்ணலாம். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல அந்த ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ்ல 15,00,00,000 டிஸ்க்ளோஸ் பண்ணாம, உங்கள சர்ச் பண்ண வரும்போது நீங்க அத பண்ணா அது என்ன நியாயம் அது? அதுவும் அமௌண்ட் எவ்வளோ? பெரிய அமௌண்ட். அவரு அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு கட்டுனதுல கிட்டத்தட்ட 40% மேல அந்த 15,00,00,000 வருது. அது எப்படி அது ஒரு நியாயமாகும், நேர்மையாகுங்கிற ஒரு கேள்விய நம்ம எழுப்பணும். விஜய் ரசிகர்கள் கூட இந்த கேள்வியோடைய நியாயத்த, நேர்மைய புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா, ஏன்னா இவரு அரசியல்ல தூய்மைன்னு பேசுறவரு, பெர்சனல் லைஃப்ல அந்த மாரி ஒரு நேர்மையோட இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? இவருக்கு தான் வந்து இந்த வைப் பண்ணக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போட போறாங்க. இப்ப அவங்களுக்கு இவரு ஒரு டீச் பண்ணணும்னு நெனச்சு தானே அவரு வந்து அவர் பேசுறாரு. யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தெரியும். எனக்கு அந்த தேவையெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து எக்ஸ்போஸ் ஆன ஒரு விஷயமா இருக்குல்ல. இத இ இத இத வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த யங் வோட்டர்ஸ் வந்து எப்படி புரிஞ்சுப்பாங்க சார்? எங்க அண்ணன பழி வாங்குறானுங்க. அவங்க ரசிகர்கள் வந்து, இப்படிதான் பேசுறாங்க. எப்படி எங்க அண்ணன் தப்பே செய்யல. அ, இது வந்து இதுல ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இது. இன்னும் இறுதி தீர்ப்பு வரல. ம். அதுக்கு முன்னாடி நீங்க தீர்ப்பு எழுதாதீங்க. திமுக காரங்க யோக்கியமா? ஏடிஎம்கே காரங்க யோக்கியமா? அப்படி இப்படின்னு பேசுறாங்களே தவிர, ஒரு சுய பரிசோதனை செய்யற மனநிலையிலே இல்லைங்க. அதாங்க பிரச்சனை. ம். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு பொசிஷன் தான் எடுக்குறாங்க. நாங்க தப்பு செய்வோமா? யார் எங்க அண்ணன்? இது என்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவரும் அதான சொன்னாரு. அவரு தான கேஸ் போட்டாரு. அப்ப தப்பே இல்லங்கிற மாரி. அவங்க அ இன்கம் டாக்ஸ் கேட்கிற சிம்பிள் கொஸ்டின். உங்களுக்கு அந்த 15,00,00,000 நீங்க அன்அக்கவுண்டடா வாங்குனத, நீங்க ரிட்டர்ன்ஸ்ல சொல்லாம இருந்தது தப்பு இல்லையா? அப்படின்னு கேட்குறாங்க. அது அவங்க குழந்தை கூட இந்த இது புரியும். இந்த கேள்வி புரியும். அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் அந்த ஃபைன் போட்டது டயத்துக்குள்ளார இல்லன்னு போனாரேங்க. அவரே அந்த மாரி போவாரா? தப்பு இருந்ததுன்னா? அப்படின்றாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் நேத்திக்கு சோசியல் மீடியாலாம் நான் பார்த்தேன்னா, அவங்களோட மனநிலை இப்படிதான் இருக்கு. ஓகே. நம்பள மத்தவங்கள புரிஞ்சுக்கலன்றாங்க. நம்ம கேள்வி கேட்டா, "உனக்கு என்ன தெரியும்? இந்த கேஸ படிச்சு பாரு. அவரு இப்படி சொல்லியிருக்காரு, இவரு இப்படி சொல்லியிருக்காரு." அ எங்க கட்சியில இருக்கிற அருண்ராஜோட பேட்டிய பாருங்க. அவரு வந்து ஐஆர்எஸ்ஸா இருந்தவரு. அவரு அ அவ அவருக்கே தர்ம சங்கடமா இருக்கும்ல. அவரு இந்த ம். மாரி ரெய்ட்ஸ்லாம் போறவரு. இது வந்து நியாயமான்னு அவருக்கே தெரியும். பட் அவர் அரசியல்ல இருக்கிறதுனால, சந்தர்ப்ப சூழ்நிலையால வேற மாரி பேச வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பயத்துல. இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திருப்பி ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தான் மேல போணும். அப்பலேட் கமிட்டிக்கு போலாம். இறுதியா முடிவு வரல அப்படிலாம் பேசி, ஒரு மாரி இது கட்டுறாங்க. எக்ஸ்கியூஸ் தான் குடுக்குறாங்க. விஜய்க்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசினாலும், எந்த கட்சியும் நேரடியா இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அவங்க கிட்ட போகவே இல்லையே! அன்டெஸ்டட்ல. அவரு இப்போ அதாவது நான் ஒரு 20% வாங்குவாருன்னு சொல்றேன். அது வந்து என்னோட யூகம் தான் அது. அதுக்கு வந்து என்ன நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க? எனக்கு ப்ரூஃப் நம்பர்ஸ் பண்ணுங்கன்னா என்னால சொல்ல முடியாது. சயின்டிஃபிக்கா. எனக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு கெஸ் தான். ம். பயங்கர பாப்புலர். ம். இன்ஃபாக்ட் விஜய் வந்து அவருக்கு கிடைக்கிற வரவேற்பு வந்து அவரே எதிர்பார்க்காது. அவருடைய ஃபேன்ஸ்லாம் கொண்டாடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் ஃபேன்ஸையும் தாண்டி ஜென்ரலா இளைஞர் பட்டாளம் எல்லாமே இவர சப்போர்ட் பண்ணுங்கிற மாரி ஒரு மனநிலையில இருக்காங்க. ஈவன் அஜித் ரசிகர்கள் கூட. ஸோ அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் அவருக்கு. அ ஸோ நான் அதனால தான் விஜயே கூட இந்த எலக்ஷன ரொம்ப சீரியஸா எடுத்துக்கலன்னு நான் நினைக்கிறேன். பட்டும் படாம ஒரு அரசியல் பண்ணி, அ இப்போ வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவர் தனியா நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. எனக்கு மட்டும் கிடைக்கிற வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்துரலாம். 2026ல. அப்புறம் 2029 அ மக்களவைத் தேர்தல்ல கூட்டணி எல்லாருமே வருவாங்க. ம். ஒரு ரீஅலைன்மென்ட் நடக்கும். ஏடிஎம்கே இந்த பக்கம் வரலாம், காங்கிரஸ் வரலாம்.
இந்த மாதிரி ஒரு இது மாறுதல் நடக்கும்போது நம்ம வந்து நான் 20% வாங்கியிருக்கேன், 23% வாங்கியிருக்கேன், 19% வாங்கியிருக்கேன்னு காமிச்சு ஒரு டிக்டேட் பண்ணலாம். லீடர் ஆயிடலாம்ல. அந்த அளவுக்கு வேற யாருமே பெர்சன்டேஜ் இருந்திருக்க மாட்டாங்க. ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிகினிங்ல. ஆமா. இல்ல இப்போதைக்கு டிஎம்கே தனியா வாங்குவாங்க. ம். ஏடிஎம்கே தனியா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் விஜய்க்கு சொல்ற பெர்சன்டேஜ் சொல்றேன். 20% 22%. ஸோ அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெங்த் கிடைக்கும்னு நினைக்கலாம். ஓகே. இன்னும் தீவிரமா அப்ப இயங்கலான்னு அவர் நினைச்சிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அம் இதுல வந்து காங்கிரஸ் வந்து விஜய்ங்கிற ஒரு இந்த ஃபோர்ஸ வச்சுட்டு திருப்பி திருப்பி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான இன்டாக்ட் கூட்டணின்னா டிஎம்கே கூட்டணியே யார் வேணாலும் சொல்றாங்க. அது ரைட்டிஸ்ட் கூட அப்படிதான் சொல்றாங்க. லெஃப்டிஸ்ட் கூட அப்படிதான் சொல்றாங்க. ஆனாலும் காங்கிரஸ் வந்து தொக்கி தான் நிக்குது. நேத்து வரைக்கும் கூட பிரவீன் சக்கரவர்த்திமான ஆட்கள் வந்து அ விஜய்க்கு ஒரு ஓப்பன் அப் வச்சு தான் பேசிட்டே இருக்கிறாங்க. இதுல ராகுல் காந்தியோட அந்த சைலன்ஸ் திரு கனிமொழி அவங்க வந்து அவங்க போய் பார்த்துருக்குறாங்க. பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஓகே ஸ்டேபிள் அப்படின்னு ஒரு நிலை வந்ததுக்கு பிறகும் கூட, விஜய் வந்து ராகுல் காந்திய சந்திப்பாரு, கூட்டணி உறுதி செய்யப்படும்ங்கிற மாரியான ஒரு ஒரு ஸ்டேட்டஸ வந்து திருப்பி திருப்பி குடுக்குறதுக்கான காரணம் என்ன? இது மாறுமா? வந்து காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்ல வொர்க் பண்ணாம கட்சி வளரணும்னு நினைக்கிறாங்க. எப்படி வளரும்? ம். அவங்க வந்து அ அ சட்டமன்ற தேர்தல்னா 30, 40 சீட்டு. நாடாளுமன்ற தேர்தல்லாம் ஒரு 10 சீட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இயங்குறதே இல்ல. ஒரு காலத்துல தமிழ்நாட்ட ஆட்சி செஞ்ச பெரிய கட்சியா இருந்தாலும், கடந்த 20, 30 வருஷமா அவங்க கம்ப்ளீட்டா வொர்க் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு வசீகரமான தலைவர போட்டு, மக்கள பார்த்து, மக்கள் பிரச்சனைகள கையில எடுத்து, போராடி, அந்த மாரி எந்த விஷயமும் செய்யல. அவங்க கூட்டணியில இருந்து ஜெயிக்கிறதுனால, அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனை பேச வேணாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப திமுகவுக்கு எதிரா பேசினா கோச்சுப்பாங்களோ, அடுத்த தேர்தல்ல டிக்கெட் கம்மியா குடுப்பாங்களோ, இந்த மாரி பயத்துல அவங்க எதுவுமே செய்யாம இருக்கிறாங்க. ஆனா தொண்டர்கள் மனசுல என்ன இருக்குன்னா, ஆட்சியில பங்கு கிடைச்சா தான் நம்ப கட்சி வளர முடியும். அப்புறம் திமுக நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல்ல நம்மளுக்கு தேவையான இடங்கள குடுக்க மாட்டேங்கிறாங்க. விஜய் பக்கம் போனா அதிக சீட்டுங்க கிடைக்கும். தொகுதிகள் நெறைய கிடைக்கும். மதிப்பாங்க. வாங்க வாங்கன்னு அவங்க கூப்பிடும்போது நம்ம போனா நம்மள மதிப்பாங்க. அப்படின்னு நெனைக்கிறாங்க. அ பட் வந்து நான் என்ன பொறுத்தவரைக்கும் மேலிடம் வந்து இப்போ பிரவீன் சக்கரவர்த்திலாம் பேச அலோவ் பண்ணாலும், மாணிக்கம் தாகூர்லாம் பேச அலோவ் பண்ணாலும், கடைசியா அவங்க திமுக கூட்டணி தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு நீங்க சொன்ன மாரி ஐடியாலாஜிக்கலி ஒரே பேஜ்ல இருக்காங்க எல்லாருமே. லெஃப்ட் பார்ட்டீஸ், விசிக, திமுக, காங்கிரஸ் எல்லாமே பிஜேபி எதிர்க்கணும். அவங்களுடைய ஆதிக்கத்த வந்து தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறதுனால, அது அவங்கள இணைக்குது. இந்த பேச்சுலாம் மேபி தொகுதிகள இன்னும் கொஞ்சம் அதிகமா வாங்குறதுக்கான முயற்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எங்களுக்கு வந்து மாநிலங்களவை தொகுதி ஒண்ணு குடுங்க அப்படின்னு கூட பேரம் பேசலாம் திமுக கிட்ட. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன். ஏன்னா, பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு பெரிய வெயிட்லாம் கிடையாது. அவர் தமிழ்நாட்ல யாருக்கும் தெரியாது. செல்வாக்குள்ள ஆள் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு மிஸ்சீஃப் மேக்கர் இந்த விஷயத்துல. தேவையில்லாம பேசி திமுகவுடைய உறவ வந்து அவரு இத கொஞ்சம் அலோவ் பண்றாங்கல்ல சார். அந்த இடம் தான் நமக்கு கொஸ்டின் அது வருது. அதானே அது வந்து மேபி அ கொஞ்சம் அதிகமா தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ம். விஜய் வந்து பார்த்தது, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப பேட்டி குடுக்கறது. அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ராகுல் காந்தி அலோவ் பண்ணியிருக்க கூடாது. ம். திமுகவோட போணும்னா, நீங்களே பேசுங்க. நீங்களே சொல்லுங்க ஆட்சியில ஏன் பங்கு குடுக்க மாட்டேங்கிறீங்க? 2006ல எங்களுக்கு குடுத்துருக்கணும்ல. நாங்க உங்களுக்கு குடுத்தோம்ல. ம். அ எங்களோட மினிஸ்ட்ரில இடம் குடுத்தோம்ல. உங்க மினிஸ்ட்ரில எங்களுக்கு ஏன் இடம் குடுக்கலன்னு கேட்டுட்டு, இப்ப நீங்க குடுக்கணும் அப்படின்னு பேசுறதுல என்ன தப்பு? உடைச்சு பேசிறலாமே. எங்களோட நாங்க வந்து தமிழ்நாட்டுல பெரிய சக்தி கிடையாது தான். ஆனா நாங்க இல்லாம உங்க கூட்டணி ஜெயிக்கிறதும் கடினம். அதனாலயே எங்களுக்கு இன்னும் ஒரு 40 சீட்டா குடுங்க. தொடர்ந்து நான் உங்க கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் பேசலாம். இப்ப டைரக்ட்டா பேசாம, ஒரு சாதாரண ஆள, ஏற்கனவே திமுக சந்தேகத்தோட பார்க்குற ஒரு ஆள. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிடிஆர் பழனிவேல்ராஜனுடைய டேப்ப இவரு தான் ரிலீஸ் பண்ணாருங்கிறது வந்து எல்லாருமே நம்புற விஷயம். அ பிரவீன் சக்கரவர்த்தி. கேஷுவலா டின்னர் டேபிள்ல பேசினத அவரு வந்து வெளியில விட்டாரு. அ அது ஒரு பெரிய எம்பாரஸ்மென்ட் ஆயிடுச்சு டிஎம்கேக்கு. அதனால டிஎம்கே அவர நம்புறதே கிடையாது. அவருக்கு மயிலாடுதுறை தொகுதி கேட்டாங்க நாடாளுமன்ற தேர்தல். அதுவும் குடுக்க முடியாதுன்னு சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வேற ஒருத்தர போட வேண்டியது காங்கிரஸ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர பேச விடுறது தப்பு. ஆனா காங்கிரஸ், திமுக கூட்டணி உடையும் நான் நம்பல. அதே நேரத்தில காங்கிரஸ் தொண்டர்களுடைய ஒருமித்த கருத்து விஜயோட போயிடணும். இது பக்காவான டைம் நம்ம போயிடணும். அ நம்மளுக்கு அப்பதான் வந்து லோக்கல் பாடி எலக்ஷன்ல கவுன்சிலரா நிக்கலாம். தலைவர் போஸ்ட், ஊராட்சி மன்ற தலைவர், பேரூராட்சி மன்ற தலைவர் இந்த போஸ்ட்லாம் கிடைக்குங்கிற அவங்க நம்புறாங்க. திமுக நம்மள மதிக்கிறது இல்ல, அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அ ஓகே. நீங்க விஜய் வந்து காங்கிரஸ் வந்தா ஒரு பெர்செப்ஷன் பேட் நம்ம ஜெயிச்சிடலாம். காங்கிரஸே வெளில வந்துருச்சுப்பா.
அப்படின்னு மக்கள் நம்புவாங்க, நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அலை உருவாகும்னு அவங்க நினைச்சு தான் கடைசி வரையும் நம்பிக்கையா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. வருவாங்க, வருவாங்கன்னு. என்னை பொறுத்தவரைக்கும் வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்ப மோடி வந்து 28ஆம் தேதி வந்து தமிழ்நாடு வராரு. இவங்களோட கூட்டணி ஓரளவுக்கு ஃபார்ம் ஆயிட்டது அப்படின்னு தான் சொல்றாங்க சார். அப்படி இருக்கும்போது, அ அங்க ஒரு 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 டெர்ம் மட்டும் கன்ஃப்யூஸ்டு டெர்மாவே இருக்கு. இங்க வந்து திமுக தலைமையிலான கூட்டணின்னு தான் சொல்றாங்க. அங்க வந்து என்டிஏ தலைமையிலான கூட்டணின்னு சொல்றாங்க. ஆனா, சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு கேட்டா, திரு எடப்பாடி அவர்கள தான் சொல்றாங்க. ஏன் வந்து இவங்க தனியா இந்த என்டிஏன்றது வந்து உங்களுக்கு ஒரு நேஷனல் பார்ட்டியோட ஆமா. அலையன்ஸா இருக்கும். அது வந்து எம்பிக்கும், இல்ல மத்த மாநிலங்களுக்கு அது செட் ஆகும். தமிழ்நாட்டுக்கு எப்படி அது செட் ஆகும்? தலைமை வந்து பாஜக தாங்குதா? இல்ல அதிமுக தாங்குதாங்கிற ஒரு குழப்பம் இருக்குல்ல. அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? அதாவது பிஜேபி அந்த கூட்டணியில பெரிய கட்சியா இருந்ததுன்னா, லாஜிக்கலி என்டிஏன்னு கூப்பிடலாம். ம். இப்போ இதுல வந்து கர்நாடகால அந்த கூட்டணிய ஜனதாதள் செக்யூலரோட உள்ள கூட்டணிய என்டிஏன்னு கூப்பிடலாம். ம். ஏன்னா பிஜேபி தான் பெரிய கட்சி. ம். இங்க 4 சீட்டு வச்சிருக்கிற கட்சி, 66 சீட்டு வச்சிருக்கிற கட்சிய எங்களுக்கு கீழன்னு சொல்றது எப்படி கரெக்ட்? அந்த அந்த கூட்டணிக்குள்ள நெறைய முரண் இருக்கு. ஏடிஎம்கே வந்து அத ரொம்ப தெளிவுபடுத்திறணும். தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் 30 வருடங்களுக்கு மேல நாங்க ஆட்சி செஞ்சிருக்கிறோம். நாங்க தான் தலைமை தாங்குறோம். இது அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி. நம்ம கூட்டணி ஜெயிச்சுச்சுன்னா, நான் தான் சீஃப் மினிஸ்டர் நீங்க சொல்லணும்னு கேட்கணும். ம். இவரு திரு எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அ பெரும்பான்மையோட நாங்க வந்து ஆட்சி அமைப்போம்ன்னு. அதக்கூட ஏடிஎம்கே ஆட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு குடுக்க மாட்டோம். அப்படிலாம் சொல்ல மாட்டேங்கிறாரு. தனிப்பெரும்பான்மையோட நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்றாரு. அவரு தெளிவுபடுத்தணும்ன்றான். என்ன பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே தமிழ்நாடோட கட்சிங்க. மக்களோட அபிமானத்த பெற்ற கட்சி. ம். நான் வந்து அத நான் மறுக்க முடியாது. ஏடிஎம்கே மேல எனக்கு நெறைய கிரிட்டிசிசம் இருந்தாலும், மக்கள் அந்த கட்சிய நம்புறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ம். ரொம்ப அராஜகம் பண்ண மாட்டாங்க. மக்கள் பிரச்சனைகள சொன்னா கேட்பாங்க. நீங்க வந்து திமுக அமைச்சர்களோ, திமுக எம்எல்ஏஸோ, திமுக லோக்கல் பாடி மெம்பர்ஸ் வந்து அரகன்ட்டா பேசுற மாரி ஏடிஎம்கேக்காரங்க யாரும் பேசி பார்த்ததே கிடையாது. வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா வந்து அந்த மாரி ஒரு அ இது வச்சிருந்தாங்க. வழக்கத்த வச்சிருந்தாங்க. நீங்க வந்து எம்ஜிஆர் வந்து இன்ஃபாக்ட் அம் ஆட்சிக்கு வந்தபோது முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்திருந்தாராம். நீங்க வந்து மக்களோட மக்களா இருக்கணும். மக்கள் மாதிரியே நீங்க டிரெஸ் பண்ணணும். ம். உங்க பிஹேவியர பார்த்து உங்கள்ட்ட கோரிக்கை குடுக்க வர மக்கள் வந்து பயந்துறக்கூடாது. ஐயோ! இவரு பெரிய ஆளா இருக்கு. நீங்க வந்து ரொம்ப சகஜமா அவங்க பழகுற மாரி நீங்க உங்களுடைய உடை தோற்றம்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்கள கொஞ்சம் அ டவுன் டூ எர்த்தா வச்சிருந்தது. அதனால தான் ஏடிஎம்கேக்கு மக்கள் திரும்ப திரும்ப ஓட்டு போட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஜெயலலிதா, எம்ஜிஆர் கரிஸ்மாவ தாண்டி இதுவும் ஒரு காரணம். நம்ம போய் பேசலாம். அ அப்ரோச்சபிள் அவங்க அப்படின்னு. ஸோ வந்து தமிழ்நாட்டுல அந்த குட்வில் அவங்க இழந்துறக்கூடாது. பிஜேபி வந்து அத டிக்டேட் பண்ணும் அந்த கூட்டணிய. அவங்க தான் வந்து அதுல ஒரு ஒரு மெயின் பிரின்சிபல் ஆக்டர்ங்கிற நம்பிக்கை மக்கள் மனசுக்கு வந்துருச்சுன்னா, அந்த கூட்டணிக்கே கஷ்டம். ம். இப்ப நீங்க தினகரன உள்ள கொண்டு வந்ததிலேயே பிஜேபியோட பங்கு இருக்குதுல்ல. அவ்ளோ கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு இபிஎஸ்ஸ. விஜய புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. போட்டியே டிவிகேக்கும், டிஎம்கேக்கும் தான்னு அவரே சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவரு அப்படியே பெல்ட் அடிச்ச உடனே நம்பகத்தன்மை கிடைக்க மாட்டேங்குது மக்கள் மனசுல. அப்புறம் ஓவராலா கெமிஸ்ட்ரி இல்லைங்க. இப்ப இப்படி பேசிட்டு இருந்த தினகரன் திடீர்னு இபிஎஸ் அண்ணன்னு சொல்றத வந்து மக்கள் வந்து கொஞ்சம் வேடிக்கையா பார்க்குறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தென்னிந்தியாவுல அம் தொகுதியில ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியாத மாநிலம் தமிழ்நாடுங்க. ம். ஆந்திரால ஜெயிச்சுட்டாங்க கூட்டணியோட. தெலுங்கானால அவங்க அ நெறையா சீட்ஸ் ஜெயிச்சுட்டாங்க. கேரளால அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ம். திரிச்சூர்ல. கர்நாடகால கேட்கவே வேண்டாம். அப்போ தமிழ்நாடு தான் வந்து அவங்களோட ஃபைனல் ஃப்ரான்டியரா இருக்குது. இங்க அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எதிர்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது, அவங்க எப்படி வந்து ஏடிஎம்கேவ டிக்டேட் பண்ண முடியும்? அது நியாயம் கிடையாதுல்ல. லாஜிக்கலாவும் நியாயம் கிடையாதுல்ல. பட் அதுதான் பிரச்சனை. அ பிஜேபி இந்த கூட்டணி அமைச்சதே வெற்றி பெற்றா நல்லது. தோத்துட்டா ரொம்ப நல்லதுன்னு நெனைக்கிறாங்க. ஏடிஎம்கே கொஞ்சம் அப்படியே தேய்ஞ்சிரும். நம்ம அந்த இடத்த ஸ்பேஸ ஆக்குபை பண்ணலாம்னு நெனைக்கிறாங்க. ஓகே. நெறைய பாடங்கள் இருக்கு. அம் ஒடிஷால வந்து பிஜு ஜனதா தளம் சேர்ந்தே இருந்தாங்க. இப்ப அவங்கள எதிர்த்து இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க. அதே மாரி மகாராஷ்டிரால இவங்க மைனர் பார்ட்னரா இருந்தாங்க சிவசேனாவோட. இப்ப இவங்க மேஜர் பார்ட்னர் ஆயி சிவசேனா உடைச்சு, என்சிபிய உடைச்சு அங்க கபலீகரம் பண்ணிட்டாங்க. பீகார்லயும் அது நடக்க போகுது. பீகார்ல அ ஜனதா தள் யுனைட்டடோட இவங்க மேஜர் பார்ட்டி ஆயிட்டாங்க. ஏதோ ஒரு பே அ ஒரு அவருக்கு கொஞ்சம் பாப்புலாரிட்டி இருக்குன்னு நிதிஷ்குமார் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாரி தமிழ்நாட்டிலயும் நடக்கலாம். ஆனா கரெக்ட் நீங்க சொல்றது மத்த மாநிலங்கள்ல அப்படி நடந்திருந்தாலும், ஒரு ஒரு மூத்த பத்திரிகையாளரோட கடையில பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி வந்து ஒரு டிட்டாச்சோட தான் வந்து பாஜகவை கையாளுகிறார். அதனால தான் சில விஷயங்கள்ல அவர் உறுதியா எப்படி என்ன சொல்றாருன்னா,
நான் என் கூட்டணிக்கு இவங்கள தான் வச்சுப்பேன். நீங்க சொல்ற எல்லாரையும் வச்சுக்க முடியாது. அப்படி நீங்க அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டா, குறிப்பாக தேமுதிக, ம். ஓபிஎஸ், ம். டிடிவி கூட உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து நீங்க சீட்ஸ் குடுங்க. எங்களுக்கானது நாங்க மட்டும் தான் உறுதி செய்ய முடியும். அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா, தன் கட்சியை காப்பாத்திக் கொள்வதற்காக தான் பாஜகவோட இருக்கிறதா சொல்றாங்களே. அத எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆ அதுல ஓரளவுக்கு லாஜிக் இருக்கு. அவர் வந்து ரொம்ப விட்டுக் குடுக்க தயாரா இல்ல. நீங்க வேணா பாருங்க, இவரு உங்களுக்கு டிஎம்டிகேக்கு ஒரு ராஜ்யசபா சீட் குடுக்குறேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணி அதுக்கப்புறம் குடுக்கல. ம். அதுல வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. அல்லது அவருக்கு ஏடிஎம்கே நலன தான் பார்க்குறாருங்கிறத நம்ப நம்பலாம். ஆனா வந்து நான் ஒரு என்னோட பார்வை எப்படி இருக்குன்னா, அவர் பிஜேபி கூட்டணி இல்லாம தனியா நின்னுருந்தா கூட, ம். அவங்களுக்கு சான்சஸ் பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். மக்கள் இன்னும் நம்பியிருப்பாங்க. ம். இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல பிஜேபியோட இப்ப மட்டும் இல்ல, 26லும் கூட்டணி இல்லன்னு சொன்னார்ல. இப்ப ஏன் கூட்டணி வச்சாருங்கிற கேள்விய அவங்க கேட்பாங்க. ஸோ அவர் தனியா நின்னு அந்த கூட்டணிக்கு வந்து பிஎம்கே, டிஎம்டிகே அ இவங்கலாம் வந்திருந்தாங்கன்னா, எனக்கு வலுவான கூட்டணியா இருந்திருக்கும்னு நான் சொல்றேன். ம். மக்கள் வந்து அத ஒரு நம்பிக்கையோட பார்த்திருப்பாங்க. இப்ப பிஜேபி வந்து என்ன பண்ணுவாங்களோங்கிற ஒரு சஸ்பிஷன் அவங்க மனசுல இருந்துட்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்கா அ அவரோட ஸ்டாண்ட் எடுத்தா கூட, பிஜேபி விட்டுக் குடுப்பாங்களான்னு எனக்கு தோணல. அவரு தினகரனையே கொஞ்சம் கம்பல் பண்ணி தான் கூட்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் அதெல்லாம் வந்து இவரு விருப்பத்தோட நடந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும், வேற வழி இல்லன்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டு வந்தாங்களான்னு தெரியல. பட் ஓவராலா எனக்கு அந்த கூட்டணியில ஒரு ஒரு கோஆர்டினேஷன் இல்ல, ஒரு கெமிஸ்ட்ரி இல்ல. அதனால கொஞ்சம் கடினமா தான் இருக்க போகுது. அதாவது சட்டமன்ற தேர்தல்னா எப்பொழுதுமே ஏடிஎம்கேக்கு ஒரு குட்வில் வரும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க பெர்சன்டேஜ்லாம் ரொம்ப அதிகரிக்கும். நாடாளுமன்ற தேர்தலையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா. அது இந்த முறை நடக்குமாங்கிற சந்தேகம் எனக்கு. நன்றி சார். நன்றி.